1947ல $1 1 ரூபின்னு தெரியுமா? இப்போ $1 83 ரூபீஸ். எப்படி வந்துச்சு இந்த சேஞ்ச்? சுதந்திரம் கிடைத்த டைம்ல இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ராங்கா இல்ல, பட் ருபியோட வேல்யூ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த டைம்ல இந்தியாவுக்கு கடன் இல்ல, இம்போர்ட்டும் கம்மி. இந்தியன் ரூபீஸ் பிரிட்டிஷ் கரன்சியோட கனெக்ட் ஆயிருந்துச்சு. 1960ல வார் எக்ஸ்பென்ஸ், ஆயில் இம்போர்ட், விலை உயர்வு காரணத்தினால ருபியோட வேல்யூஸ் குறைய ஆரம்பிச்சது. 1966ல பெரிய டீவியேஷன் நடந்துச்சு. அப்போ 1 ரூபிக்கு $0.15 இருந்து $0.09 போச்சு. 1991ல ஃபாரின் கரன்சி இந்தியா கிட்ட 2 வீக்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ரூபாயோட மதிப்பு $17.90 விழுந்துச்சு. அப்போதான் எக்கனாமிக் ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த 30 இயர்ஸ்ல $1 83 ரூபீஸா ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் ரீசன் இறக்குமதி அதிகமானது, விலை உயர்வு, டாலரோட டிமாண்ட் அதிகமானது தான் காரணம். இந்த காரணத்தினால ரூபாயோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.